அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ஓட எஸ்என்எம் ஸ்டாட்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். இது வந்து ஒரு பார்ட் பி கொஸ்டின். பார்ட் பியில் 11th கொஸ்டின் 2 சப்டிவிஷனாக இருக்குது. ஸோ இது பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 8 மார்க் கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டு டெஸ்ட் கிளைம், இது ஒரு டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் that the resistance of electric wire can be reduced by more than 0.05 ohm by alloying. So condition எப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர் கேன் பி ரெடியூஸ்ட் பை மோர் தென் 0.05 ohm by alloying அப்படின்றது தான். இதுதான் வந்து கிளைம் பண்றாங்க. அப்ப நான் நல் ஹைபோதசிஸ்ல என்ன எழுதியிருப்பேன்? ஹெச் நாட்ன்றது என்னோட நல் ஹைபோதசிஸ். இங்க x1 ரெண்டு கொடுத்துருக்காங்களா, ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஒயர், இன்னொன்று அலாய் ஒயர் அப்படின்னு 2 ஒயர் இருக்கு. ஸோ x1ன்றது எலக்ட்ரிக்னும் x2ன்றதை நம்ம அலாய்னு எடுத்துக்கலாம். அப்போ x1 பார் மைனஸ் x2 பார் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன கேன் பி ரெடியூஸ்ட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க 0.050. இது நம்மளோட ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், சாரி நல் ஹைபோதசிஸ். அப்போ என்னோட ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்னவா இருக்கும்? x1 bar minus x2 bar is greater than 0.050. இந்த ஃபர்ஸ்ட் லைனை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். மொத்தமா 32 வேல்யூஸ் இருக்கு. 32 வேல்யூஸ் obtained for standard wire yielded the mean value. ஸோ ஃபர்ஸ்ட் n equal to 32, மொத்தமா 32. அதுல x1 பார் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து x பார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.136. ஸோ n equal to 32, x1 bar equal to 0.136 கொஸ்டின்ல இருக்கு. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றதை நம்ம s1 எடுத்துக்கிறோம். s1ஓட வேல்யூ 0.004 ohm. இது ஒரு செட்டு. அடுத்தது 33 வேல்யூஸ் obtained by for alloyed wire. அலாய்டு ஒயருக்கு எடுக்கும்போது அதோட மீன் வேல்யூ, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரிக் ஒயர், அடுத்தது அலாய்டு ஒயர். இதை எடுக்கும்போது இதோட மீன் வேல்யூ 0.083. அண்ட் இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.005. ஸோ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளைம் வந்து எலக்ட்ரிக் ஒயர் வந்து ரெடியூஸ்ட் பை மோர் தென் 0.05 ohm பை அலாயிங். ஸோ இதை விட இது யூஸ் பண்ணா இவ்வளோ ஓம்ஸ் வந்து கம்மி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செக் பண்ணிடலாமா? n equal to 32. ஸோ இது வந்து மோர் தென் 30 இருக்கிறதுனால இது லார்ஜ் சாம்பிள். லார்ஜ் சாம்பிள் அண்ட் 2 செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட ஃபார்முலா என்னவா இருக்கும்? z equal to x1 bar minus x2 bar divided by root of s1 square by n1 plus s2 square by n2. எல்லா வேல்யூஸையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0.136 minus 0.083 whole thing divided by root of 0.004 square by n1ன்றது 32. ரெண்டுமே 32 தான். 0.005 square by 32. இப்போ இதை கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. எனக்கு கிடைக்கிற வேல்யூ 165.6. இதுதான் என்னோட இசட் வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ ஈக்குவல் டு 165.6. இப்போ டேபிள் வேல்யூ 5%. இசட்க்கு நம்ம டேபிள் வேல்யூ டேபிள்ல தான் செக் பண்ணோம் இல்ல, 5%, 1% அப்படின்றதுக்கெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்டா வேல்யூ தெரியும். ஸோ 5%ஓட வேல்யூ 1.96. இப்போ என்னோட கால்குலேட்டட் வேல்யூ டேபிள் வேல்யூவோட அதிகமா இருக்கு, கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. இப்படி இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? H0 is rejected. H0 ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஒயர் அலாய் ஒயரை விட அதிகமா வந்து இது கொடுக்கல, 0.05 ohms ரெடியூஸ் பண்ணல. நல் ஹைபோதசிஸ் தான் நம்ம இங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இது சை ஸ்கொயர் ப்ராப்ளம். ஸோ நமக்கு கொஸ்டின்லயே ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு ஜாப்ஸ் ஆர் இண்டிபெண்ட், பர்ஃபார்மன்ஸும் ஜாபும் இண்டிபெண்ட் அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சை ஸ்கொயர் மாடல்ல தான் நம்மளால போட முடியும். இது ஏப்ரல் மே 23ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை ஏன்னு ஒரு ஆட்ரிபியூட்டாகவும் பின்னு இன்னொரு ஆட்ரிபியூட்டாகவும்
சூஸ் பண்ண போறோம். ஸோ ஹாரிசாண்டலா கொடுத்துருக்கிறது பெர்ஃபார்மன்ஸ் இன் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதை ஏன்னு எடுத்துக்க போறோம். சொல்யூஷன் லெட் ஏ பி த பெர்ஃபார்மன்ஸ், let A be the performance in training. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப B வந்து vertically என்ன கொடுத்துருக்காங்களோ அது, B என்ன கொடுத்துருக்காங்க, success in job. let B be the success in job. இப்போ நம்ம முதல்ல null hypothesis fix பண்ணணும். null hypothesis என்ன fix பண்ண போறோம்னா, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் இன் ட்ரைனிங்கும் சக்சஸும் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இங்க நல் ஹைபோதசிஸ்ல ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே எடுத்துக்கிறோம். அப்ப ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்ல ஏ அண்ட் பி ஆர் நாட் இண்டிபெண்ட். ஓகே, இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எழுதணும். நான் முதல்ல அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, ஸோ இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி இந்த பக்கம் வச்சுக்கலாம், இந்த பக்கம் நம்ம இதுக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எழுத போறோம். நீங்க வந்து 1 by 1 போட்டுக்கலாம், நான் வந்து தெரியணுன்றதுக்காக இங்கேயே எழுதுறேன். என்னோட அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி வந்து மேல இருக்க ஆட்ரிபியூட் A1 A2 A3 அதோட டோட்டல், இந்த பக்கம் B1 B2 B3 அண்ட் கீழேயும் டோட்டல். இங்க கொடுத்துருக்க வேல்யூ 23 28 9, நெக்ஸ்ட் காலம்ல 60 79 49, அடுத்தது 29 60 அண்ட் 63. இப்போ இதுக்கு டோட்டல் வந்து நம்ம ரெண்டு பக்கம் டோட்டல் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ இந்த பக்கம் டோட்டல் பண்ணா எனக்கு என்ன இருக்குன்னா, அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க மேல கொஸ்டின்லேயே இருக்கு, அதை தான் கீழே எழுதிட்டு இருக்கோம் நம்ம. டோட்டல் 112 167 121, வெர்டிக்கலா இதோட டோட்டல் 60 188 152. ஸோ மொத்தமா 400, ரெண்டும் சேர்ந்து வெர்டிக்கலாவும் ஹாரிசாண்டலாவும் 400. இப்போ இதே மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண போறோம். A1 A2 A3 டோட்டல் போடணும்னு அவசியம் இல்லை, பட் டோட்டல் வேணா எழுதிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் B1 B2 B3, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க டோட்டல் எழுதிடலன்னா டோட்டல் அதான் வரப்போகுது, 60 188 152. இந்த பக்கம் டோட்டல் 112 167 121. இப்போ நான் வந்து எப்படி வேல்யூ எடுக்கணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ A1 B1 வேல்யூ எடுக்கணும்னா A1ஓட டோட்டல், காலம் டோட்டல், ரோ டோட்டல் அண்ட் கிராண்ட் டோட்டல். ஸோ இங்க கிராண்ட் டோட்டலுக்கு வந்து ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கு, சரி கிராண்ட் டோட்டல் ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கு, எல்லாத்துக்குமே டிவைடட் பை இந்த கிராண்ட் டோட்டல் தான் நம்ம எடுக்க போறோம், அதனால அதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 60 into 112 divided by 400, 60 into 112 divided by 400ன்றது நமக்கு வந்து வேல்யூ டெசிமல்ல வரும், 16.8ன்னு வரும் வேல்யூ. நான் ஃபர்ஸ்ட் இங்க 16.8ன்னு எழுதுறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுத போறோம். ஏன்னா அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி எல்லாம் இன்டீஜர்ல இருக்கு, அதனால இதையும் நான் இன்டீஜர் ஃபார்மேட்க்கு எழுதிக்கிறேன் ஈஸியான கால்குலேஷனுக்காக. 16.8ன்றத நம்ம 17 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்க நமக்கு என்ன வரும், 17. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. அடுத்த வேல்யூக்கு ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ A1 B2. A1 B2க்கு நான் என்ன கால்குலேட் பண்ணணும், சாரி ஓகே, A1 B2க்கு 60 அண்ட் அதோட ரோ 167. ஸோ 60 into 167 divided by 400. இதுக்கு நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 24 பாயிண்ட்னு கிடைக்கும். நம்ம வந்து 25 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 25ன்னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா தேர்ட் வேல்யூ நான் என்ன பண்ணலாம், 17 25 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா 42 வருது. கீழே இருக்க டோட்டல் 60லேருந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 18. ஸோ மூணாவது வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் A2 B1க்கு போயிருங்க. A2 B1க்கு இது காலம் வேல்யூ, இது ரோ வேல்யூ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை
400 divided by 400 வரும்போது 52.6. அதை வந்து நம்ம 53ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ரெண்டு ரோ வைஸ் ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சா? அப்போ மூணாவது வேல்யூக்கு நான் என்ன பண்றேன், 17 + 53 ஆட் பண்ணிட்டு 112லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். இது என்ன வரும், நமக்கு 70 வருது. 70லேருந்து 112லேருந்து 70 நம்ம கட் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும், 43. ஸோ அடுத்த வேல்யூக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வருது, திருப்பி அடுத்தது இந்த 79க்கு அதோட ரோ அண்ட் அதோட காலம் வேல்யூ 188 into 167 divided by 400. இதோட வேல்யூ நமக்கு 78.49 வரும். நம்ம 78 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா கீழே இருக்க டோட்டலில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் தேர்ட் வேல்யூ கிடச்சிரும். 53யும் 78யும் ஆட் பண்ணி 188லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 57. இப்போ ரெண்டு வேல்யூ தெரியறதுனால 25யும் 78யும் ஆட் பண்ணி 167ல் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ இங்கே 43 கீழே 63 வர்றது எல்லாமே டெசிமல்ல தான் வருது. 63.46 வருது. நான் 63ன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது அதே கால்குலேஷன் 45 பாயிண்ட்னு வருது. ஸோ அதனால நம்ம அதை 46ன்னு எழுதியிருக்கோம். இது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியும் நம்ம காலம் பேஸ்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, அடுத்தது O மைனஸ் இ. நமக்கு தேவை வந்து O மைனஸ் இயும், அடுத்தது O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அதனால O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர், லாஸ்ட்ல O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் வேல்யூவை ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் நம்மளோட சை ஸ்கொயர் டேபிள். இந்த லாஸ்ட் காலம்ல வர்றதுதான் சை ஸ்கொயர் வேல்யூ. நம்ம அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற வேல்யூ 23, 28, 9, 60, 79, 49, 29, 60, 63. ஓகே, இது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இதுக்கான எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நம்ம இப்போ கண்டுபிடிச்சாலும் அந்த வேல்யூ 17, 25, 18, 53, 53க்கு அப்புறமா 78, 57, 43, 63 and 46. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், நம்ம வந்து அடுத்தடுத்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். O மைனஸ் இ 23 மைனஸ் 17, 23 மைனஸ் 17ன்றது 6. அடுத்த வேல்யூ 28 மைனஸ் 25. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா கால்குலேட் பண்ணணும். 3 மைனஸ் 9, 7. இது ஸ்கொயர் தான் பண்ண போறோம், அதனால பிளஸ் மைனஸ் பத்தி யோசிக்க வேண்டாம். மைனஸ் 8, மைனஸ் 14, மைனஸ் 3 plus 17. இதை நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 36, 9, 81, 49, 164. இந்த O மைனஸ் இ அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டே வரும். 196, 9, 289 அண்ட் O மைனஸ் இ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ. இந்த வேல்யூவை, இந்த காலம்ல இருக்கிற வேல்யூவை இந்த காலம்ல இருக்க வேல்யூவால டிவைட் பண்ண போறோம். So 36 by 17, 2.1. 9 by 25, 0.36. அடுத்தது 4.5, 0.92, 0.013, 1.12, 4.6, 0.14, 6.3. இப்போ எல்லா வேல்யூவும் எழுதியாச்சா? இதை டோட்டல் பண்ணிக்கோங்க. இதை டோட்டல் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 20.05. இதுதான் என்னோட சை ஸ்கொயர் வேல்யூ. சை ஸ்கொயர்ன்றது 20.05. இது என்னோட கால்குலேட்டட் வேல்யூ. So calculated value equal to 20.05. அடுத்தது டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். டேபிள் வேல்யூக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து இங்க m-1 into
n minus 1 minus 1. ஸோ mன்றது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸும் 3 தான், நம்பர் ஆஃப் காலமும் 3 தான். ஸோ 3 minus 1 3 minus 1 2 into 2 4 4 minus 1ன்றது மொத்தமா 3. ஸோ என்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்றது 3. அண்ட் கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, நமக்கு 1% லெவல்ல கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ 1% லெவல் உங்களோட டேபிள்ல 1% பார்த்தீங்கன்னா chi square at 1% ஃபார் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 இஸ் வேல்யூ செக் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 11.34 அப்படின்ற வேல்யூ வரும். ஸோ இங்க என்னோட டேபிள் வேல்யூ கம்மியா இருக்கு, கால்குலேட்டட் வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. அதனால H not rejected. So H not is rejected. அது ரெண்டும் இண்டிபெண்டன்ட் கிடையாது. A and B are not independent.